அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில்களில் ஒன்று கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில். இந்த கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரபிக்கடல் ஓரமாக தமிழக கேரள எல்லையோரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் வழிபாட்டு முறைகள் கேரள கலாச்சாரத்தை ஒட்டியே அமைந்துள்ளது. கோயில் அமைந்துள்ள பகுதி பண்டைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்ததே இதற்கு முக்கிய காரணம். கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மனுக்கு 2 கோயில்கள் உள்ளன. ஒரே வழிபாட்டு முறை கொண்ட அம்மனுக்கு 2 கோயில்கள் உள்ளது தனிச்சிறப்பாகும். இது இங்கு மட்டுமே உள்ளதாக கூறப்படுகிறது. கொல்லங்கோடு கண்ணனாகம் ஜங்ஷனிலிருந்து மேற்கு நோக்கி 500 மீட்டர் தூரத்தில் பட்டவிளை என்ற பகுதியில் இந்த ஆலயத்தின் மூலக்கோயில் அமைந்துள்ளது. இந்த மூலக்கோயிலில் தினசரி அம்மனுக்கு பூஜைகள் நடைபெறும். கண்ணனாகம் ஜங்ஷனிலிருந்து கிழக்கு நோக்கி 500 மீட்டருக்கு அப்பால் பெங்கஞ்சியில் திருவிழா கோயில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி பரணியை முன்னிட்டு 10 நாட்கள் நடக்கும் தூக்கத் திருவிழா மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த தூக்கத் திருவிழாவுக்காக அம்மன் மூல கோயிலிலிருந்து பெங்கஞ்சியில் திருவிழா நடக்கும் கோயிலுக்கு எழுந்தருளச் செய்யப்படுவார். இங்கு அம்மனை கொண்டு வந்து 10 நாள் பூஜைகள் நடத்தப்படும். ஏனைய நாட்களில் மூலக்கோயிலில் இருந்து அருள்பாலிக்கின்ற அம்மன் திருவிழா காலத்தில் திருவிழா கோயிலுக்கு வந்து அங்கு அருள்பாலிப்பார். இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற தூக்கத் திருவிழா என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் ஆலயம், மூவோட்டுக்கோணம் அம்மன் கோயில், குலசேகரம் அருகே உள்ள இட்டகவேலி அம்மன் கோயில் உட்பட 3 கோயில்களில் தான் நடைபெற்று வருகிறது. கேரளாவில் ஒரு சில ஆலயங்களில் தூக்க திருவிழா நடப்பதாக கூறப்படுகிறது. குழந்தைகளுக்கு இங்கு தூக்க நேர்ச்சை நிறைவேற்றப்படும். குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை வரம் வேண்டி அம்மனை நோக்கி வழிபட்டு நேர்ச்சை செய்து பிரார்த்தனை செய்யும் பக்தர்கள் குழந்தை பிறந்த பின்னர் அந்த குழந்தைக்கு தூக்க நேர்ச்சையை நிறைவேற்றுகின்றனர். அதுபோல குழந்தை பிறந்து நோய்வாய்ப்பட்டிருக்கும் குழந்தைகள் உடல் நலம் சரியாக வேண்டும் என்பதற்காக அம்மனிடம் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றனர். அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவும் நேர்ச்சை நடத்தப்படுகிறது. നെഞ്ചി ചേർത്തോ? പിടിച്ചോ ചേർത്താ കാലകത്ത് ചേർത്തല്ല വിട്ടുപിടിക്കല്ല വിട്ടുപിടിക്കല്ല നെഞ്ചി ചേർത്ത് കൊടുത്തോ.
Second,